இன்று வரை உலகில் தோன்றிய சித்தர்கள், ஞானிகள் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகமெங்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஞானாசிரியரின் மதிநுட்பமும் சூக்ஷ்மமாக எழுந்தருளி நம்மை இந்த தவத்தில் வழிநடத்துமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இறைவணக்கத்தோடும் குரு வணக்கத்தோடும் தொடங்குவோம். இறைவணக்கம் பாட ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களையும், குரு வணக்கம் பாட கணா கணியப்பன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க. வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி, உன் செயல்கள் பதிவழித்து, பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக, பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து, ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரே உயிருக்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினேயே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமொடு காய கற்பம் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிகள். நாடி சுத்தி ஆழ்ந்த தவம் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஞானமும் வாழ்வும் என்ற புத்தகத்திலிருந்து மகரிஷியோட கவிக்கு விளக்கம் வழங்குவதற்காக முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவிக்கான தலைப்பு நேற்றைய கவியின் தொடர்ச்சி, பிறவி தொடர். பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவருயிர்கள் கருத்தொடராம் பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இயற்கை நீதி. பெற்றோர்கள் தவமாற்றி அறமம் செய்தால் பிள்ளைகளை வழி வழியாய் இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்குடியை தூய்மையாக்கும். பிள்ளைகளும் பெற்றோரும் வினை தொடராம் பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவார். அதாவது பிறவி தொடர் இது ஒரு நீண்ட உயிரின வரலாற்று தொடர். எங்கேயும் விட்டு போகாத ஒரு நீண்ட தொடர் பயணம் இந்த ஆத்மாவின் பயணம். நுண் உயிரில் தொடங்கிய பயணம் பல ஜீவ இனங்களை கடந்து மனிதனாக மலர்ச்சி பெற்ற பிறகு பல லட்சம் தலைமுறைகளை கடந்து இன்றைக்கு 820 கோடி ஜீவாத்மாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுல சிறு சிறு குழுக்கள் அமைப்பு, குடும்பம், சந்ததி என்ற வகையில பொதுவாக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தொடர்பு உண்டு அல்லவா? இது உடல் ரீதியான உயிர் தொடர்பு மட்டும் அல்ல, பதிவுகள் ரீதியாக ஆத்மார்த்தமான தொடர்பும் உண்டு. பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவர்கள் கடுத்தொடராம் பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இயற்கை நியதி. அது ஏன் இணைகிறது என்றால், நேற்றைக்கு சொன்னது போல அனுபவங்களிலே நிறைவு பெற வேண்டும். உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி என்று 4 வகைகள் உண்டு. உடல் ரீதியாக பெறக்கூடிய சுகபோகங்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன் சுகங்கள், இவற்றிலே ஒரு நிறைவு பெற வேண்டும். எவ்வளவு துய்த்தாலும் போதாது என்ற மனநிலை இருந்தால் உடல் ரீதியான வாழ்க்கையிலையும் நிறைவு கிட்டாது. எப்படி இதை பெற முடியும் என்றால், வெறுமனே உணர்ச்சி வேகத்தில் தொடர்பு கொள்கின்ற போது. எந்த சுகத்தை பெற்றாலும் சில பேர் உணவு உண்ணுகின்ற போது கூட பார்த்தீங்கன்னா யாராவது பிடிங்கிட்டு போயிடுவாங்களோன்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அப்போ அது உணர்வுக்கும் உணவுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடும். அது வெறும் ஒரு புறச் செயலாக அமையும், உடல் சார்ந்த புறச் செயலாக அமையும். அவ்வாறு இன்றி அதை உணர்ந்து மதிப்போடு உண்ணுகின்ற போது, அதாவது எல்லாமே இறைநிலை தானே. அப்போ இந்த சுத்த வெளி அந்த சுத்த வெளியை அங்கீகரிக்கிறது. அதாவது ஜென்னிசம் என்று ஒன்று உண்டு, புத்த மதத்தின் பிரிவாக ஜென்னிசம். ஜென் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சிஜன், நைட்ரோஜன், இங்க ஜென் மாஸ்டர். ஜென் என்றால் மையம், ஆக்சிஜன் எவ்வளவுங்க, ஆக்சின்னா 16, ஆக்டகன் அதிலும் ஜிஎன் தான் 8. அப்ப எத்தனை கோணங்கள் இருந்தாலும் மைய புள்ளி ஒன்று தானே. அதுபோல் எத்தனை தோற்றங்கள் இருந்தாலும் மையம் இறைநிலையே என்று அந்த மையத்தை கண்டவர்கள் ஜென் மாஸ்டர்ஸ். அவரிடத்துல
பயிற்சி பெற வேண்டும் என்று ஒரு அன்பருக்கு ஆசை. அவர் ஒரு ஹோட்டல் நடத்தி வந்தார், உணவகம். அங்க வருபவர்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் ஒரு ஜென் மாஸ்டர் வந்தார். ஆனா அவங்க யாருக்கும் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ள மாட்டாங்க. எப்போ எல்லாரையும் போலதான் இருப்பாங்க. எந்த காஸ்டியூம் டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அவர் ஒரு டீ அருந்தினார். அதை பார்த்து கொண்டு இந்த அன்பர் நேர ஓடி போய் அவர் காலை பிடிச்சிக்கிட்டார். நீங்க எனக்கு வழிகாட்டணும், பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், எப்படி அடையாளம் கண்டுருச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, எனக்கு உங்களை தேடி வர்றதுக்கு நேரமே இல்லை. ஆனா இங்க வரக்கூடிய அன்பர்கள் எல்லாரையும் பார்த்திருக்கேன். இந்த ஒரு கோப்பை தேநீரை ஒவ்வொரு விதமா அருந்துவார்கள். ஆனா 2 கைகளால் ஏந்தி ஒரு ஈஸ்வர பிரசாதமாக, கடவுளின் பிரசாதமாக அருந்தியதை உங்களிடத்திலே மட்டும்தான் பார்த்தேன். அதனால் உங்களை அடையாளம் கண்டு கொண்டேன்னார். அப்போ ஒரு குவளை நீர் அருந்துவதாக இருந்தாலும் இந்த சுத்த வெளியை இந்த உடல் என்ற சுத்த வெளி அங்கீகரிக்கிறது என்ற தெய்வீக உணர்வோடு அருந்துகின்ற போது அதில் நிறைய பெறும். ஏனென்றால் உடல் வேறு, மனம் வேறு, உயிர் வேறு பிரிக்க முடியாது. யார் என்ற சொல்லுக்கு நான் 2 வருவோமா? மனது வேறு, மனிதன் வேறு ஆக முடியுமா என்றெல்லாம் கண்ணதாசனுடைய பாடல்ல வரும். அப்ப மனது வேறு, மனிதன் வேறு ஆக முடியாது. மனதின் இயக்கக்களம் தான் உடலே. அதனால் உடல் மட்டுமே அறிபறியாக ஒன்றை துய்த்தால் மனம் அதிலே நிறைவு பெறாது, உயிர் அதிலே லயமாகாது. அதனால் எதை செய்தாலும் மகர்ஷி அவர்கள் தீட்சை கொடுக்கிற போது ஒரு பிரம்ம ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். தீட்சை கொடுக்கிற போதே ஒரு பிரம்ம ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, ஆக்னி தீட்சை கொடுத்த உடனே ஆசிரியர்கள் அவர் வாழ்த்தணும். இன்று முதல் நீங்கள் எந்த செயலை செய்தாலும், எந்த அனுபவத்தை பெற்றாலும் புருவமத்திலேயே நினைவு வைத்துக் கொண்டு செய்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு ரகசியத்தை பின்பற்றியிருந்தால் ஒவ்வொரு மனவளக்கலை அன்பரும் ஒரு உண்மையான ஞானாசிரியர் ஆகியிருப்பார். பட்டம் பெறுகின்ற ஞானாசிரியர் சொல்லல, உண்மையான ஞானாசிரியர் ஆகியிருப்பார். ஆனா அதோட மறந்துட்டோம் இல்லையா? தீட்சை கொடுக்கும் போதும் சொல்றோம், நாம் அதை பின்பற்றினோமான்னு நம்ம திருப்பி அகத்தாய்வு செய்யல. இதுதான் அந்த பிரம்ம ரகசியம். இந்த ஒன்றை பின்பற்றினாலே ஞானம் நம்மை தேடி வரும். இப்படி ஒவ்வொரு புலன் உணர்விலையும் உடலோடு உயிரும் மனமும் இணைந்து செயல்கின்ற போது உடல் திருப்தி, மன திருப்தி, உயிர் திருப்தியும் கிடைச்சிடும். பொருள் நிறைவு வேணுமே, பொருள் நிறைவு. இவ்வளவு கிடைத்தால் பொருள் நிறைவு பெறும். இப்போ எத்தனையோ உதாரணம் காட்டலாம். கொஞ்சம் முன்னாடி தெரிந்து கொண்ட ஒரு உதாரணம், இந்த பிளட் டெஸ்ட், ரத்த பரிசோதனைக்காக கொடுத்திருந்தோம். பிறகு அதை அந்த ரிப்போர்ட்டை டாக்டர்கிட்ட கொண்டு போம். அவரும் இவரும் நண்பர்கள். இவரை பத்தி அவர் சொல்றாரு, ஒரே ஒரு பையன்தான் இருந்தான், அவனும் பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். இவ்வளவு சொத்து யாருக்காக அப்படின்னாரு. இது அவர் யோசிச்சிருந்தா இவ்வளவு லாபம் வச்சு அதுக்கு கட்டணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் குறைத்து சமூக சேவையாக செய்யலாம். இதுபோல் எத்தனையோ பேர், உதாரணமாக எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்ப பொருள் நிறைவு என்பது என்ன என்றால், எவ்வளவு பணம் இழந்து விட்டால் நமக்கு வருத்தம் வராதோ, எவ்வளவு சொத்தை இழந்து விட்டால் நமக்கு வருத்தம் வராதோ, அதுதான் நம்முடைய அளவுகோல், அதான் நிறை செல்வம். வருத்தம் வரும் என்றால் அது நிறை செல்வம் ஆகாது.
இப்போ இந்த கணக்கு வச்சா கோடீஸ்வரர்களுக்கு கிள்ளி கொடுப்பதற்கு மனம் வருவதில்லை. இந்த கணக்குல என்ன வருதுங்க? அதனால சில பேருக்கு ஐயோ 500 கோடி போச்சுன்னா உயிர் போயிடுச்சு. ஒரு அரசியல்வாதி தான், ஒரு கொலை சம்பந்தமாக 500 கோடி கிடைச்சது. அது இங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் பாம்பேல அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. அப்பா செத்தோடனே பையன்கிட்ட போய் அப்பாட்ட கண்ணு 500 கோடி கொடுத்துருந்தேன். அவர் சொன்ன பணத்துக்கடி இந்த தெரு பக்கம் வந்து அவனை முடிச்சிருவேன்ட்டாரு. ஐயோ 500 கோடி போச்சுன்னா உயிர் போயிடுச்சு. அப்ப பொருள் திருப்தி எப்படி வரும்? கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. இதுதான் சீக்ரெட். பொருள் துறையில் இதுதான் சீக்ரெட். அப்படி பொருள் நிறைவு என்பது அவரவர் மனம் சார்ந்ததே தவிர பணம் சார்ந்தது அல்ல. மனம் சார்ந்தது. மன்னனுக்கு நிகரான சொத்துக்கள் இருந்தும் நிறைவு பெறாத பட்டினத்தார் தன் தத்து பிள்ளைய கப்பலை ஏத்தி போய் சம்பாதிச்சிட்டு அப்படின்ட்டார். காதற்ற ஊசியும் வாராதகான் கடைவழிக்கு என்றார் தத்து பிள்ளை. அந்த ஒற்றை வரி தந்த ஞானம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இன்ஸ்டன்ட் ஆஸ்டரிட்டி, உடனடி துறவு. இது மாதிரி அதான் சொல்லுவாங்க, அரிது அரிது பட்டினத்தடிகள் போல் யாரும் துரத்தல் அரிது என்றாரு இன்னொரு துறவி. அப்படி ஒரு சனத்தில் அதை விட்டுட்டார். அப்புறம் சொல்றாரு, பிச்செடுக்க திருவோடுண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேணும்னாரு. இதுதான் ஹைலைட். மன்னனுடைய கஜானால் எவ்வளவு சொத்து இருக்குமோ அவ்வளவு இவருடைய மாளிகைகள் இருக்கும். அப்படி இருந்து நிறைய பெறாத பட்டினத்தார் கோவணத்தை கட்டிட்டு ஊராம்பிட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு இன்னும் வேற என்ன பாக்கியம்னு கேட்டார. இதுதான் பொருள் துறையில் திருப்தி. அடுத்தது இந்த மூன்றும் வர வேண்டும் என்றார். உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி என்ற மூன்றும் வர வேண்டும் என்றார். அடிப்படை ஆத்ம திருப்தி. ஏன் என்றால் இந்த வாழ்க்கை என்பதே ஆத்மாதான். ஆத்மாதான் தாயின் கருவிலே இந்த உடலை கட்டி கொண்டது. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அப்ப உடல் ஆனதற்கு மூலம் என்ன? அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ. அப்போ தாய் தந்தை இணைப்பில் தோன்றிய கரு அந்த ஆத்மா, புதிய ஜீவாத்மா, அதுதான் வினை பதிவுகளுக்கு தக்காற் போல தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு உடல் அவசியம் என்று அதுவே இந்த உடலை கட்டி கொண்டது தாயின் கருவிலே. பிரசவமான பிறகு பல வகை உணவுகளை உண்டு செரித்து வாழ்க்கை அனுபவங்களை பெற்றதும் அதே ஆத்மாதான். அதே காலகட்டத்தில் கொண்டு வந்த பெற்ற அனுபவங்களுக்கு வினை பதிவுகளுக்கு தக்கவாறு சுக துக்கங்களை வெளிப்படுத்தி அனுபவித்தது உடல், வெளிப்படுத்தியது ஆத்மா. தொடர்ந்து அடுத்த தலைமுறையாக சந்ததியை பெற்றெடுத்து துணை செய்ததும் ஆத்மா. அப்ப ஆத்மாதான் வாழ்க்கை, ஆத்மாதான் இந்த பிறப்புக்கு மூலம், ஆத்மாதான் அடுத்த சந்ததிக்கு மூலம். அப்ப வாழ்க்கை என்பதே ஆன்மீகம் சொல்றாங்க இல்லையா? ஆத்மீகம், ஆத்மா சார்ந்த இகம் என்றால் வாழ்க்கை முறை. அப்ப ஆத்மா சார்ந்த வாழ்க்கை என்பதனால்தான் ஆத்மீகம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் ஒரே பொருள் உடையவைத்தான். ஆத்மா சார்ந்த வாழ்க்கையின் பொருள் என்ன? அந்த ஆன்மீகம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? என்பது பசுவை குறிக்கும், விலங்கை குறிக்கும். ஆண் என்பது மனிதனை குறிக்கும். அப்ப விலங்கில் இருந்து வித்தெடுத்து வந்த மனிதன் முதல் படி. விலங்கினை பதிவுகளை நீக்கி மனிதனாக வாழ முயன்று தேர்ச்சி பெறுவது இரண்டாம் படி. மனித நேயத்தில் உயர்ந்து தன்னை போல் பிறரை மதிக்கின்ற அன்பும் கருணையோடு வாழ்வது மூன்றாவது படி.
தன்னை அறிந்து தன் நலம் மறந்து தொண்டாற்றி நிறைவு பெறுவது 4ஆம் படி. அதான் ஆத்ம நிறைவு. அப்போ தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். அதான் ஆத்ம திருப்தி. அந்த பேரின்பத்தை தான் ஆத்மா தேடுகிறது. அதனால்தான் எத்தனை அனுபவ பொருட்களை, உறவுகளை நாம் அடையாளம் காட்டினாலும் அது உள்ள போகும், தூய்க்கும், ஆஹான்னு அதிசயப்படும். முடிந்த பிறகு வாட் நெக்ஸ்ட், அடுத்து எங்க போகலாம், இது பார்த்தாச்சு, இது இவ்வளவுதான், அடுத்தது என்ன, எது பெரியது, எது அழகானது, எது சிறப்பானது, எது மதிப்பு மிக்கது, எது அரிதானது, அது எனக்கு வேணும். அப்போ இந்த ஆத்மாவின் பயணத்தை புரிந்து கொண்டு விட்டால் தன்னை அறிந்து இன்பமுற, இன்று வருமோ நாளை வருமோ மற்றென்றுதான் வருமோ என் கோவி, துஞ்சு மலர் தூய்மை சும்மா இருக்கும் சுகம்னு சொல்லுவாரு வள்ளலார். அது போல எப்போ வரும் இது? ஆன்மீக பயிற்சியை செய்து கொண்டே இருக்கிறோம். எப்போ வரும் இந்த பேரின்பம்? எப்போ கிடைக்கும் இந்த ஆத்ம நிறைவு? அந்த ஆத்ம திருப்தி வந்துவிட்டால் பிறகு உடலும் மனமும் பொருளும் ஒரு பொருட்டே அல்ல, ஒரு பொருட்டே அல்ல. பிறப்பின் நோக்கம் இதை பெற்றுடுகிறது. இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை. அந்த முழுமைக்கு பிறகு என்ன குறை இருக்க முடியுமங்க? அதனால் ஆத்மாவே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது, தாய் தந்தையாக, மகன் மகளாக, பேரன் பேத்தியாக, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியாக. இப்படி இந்த விட்ட பதிவுகள் எல்லாம் மேலிருந்து கீழே வருவது இயல்பு. அப்படி பெரும்பாலும் அவர்கள் கருத்தொடராம் பிள்ளைகளோடு இணைந்து விடும் இயற்கை நீதி. பெற்றோர்கள் தவமாற்றி அறமும் செய்தால், பெற்றோர்கள் தவம் ஆற்றி அறமும் செய்தார். அதாவது தசரதன் 10 தீய குணங்களை வென்றவன். ஆனாலும் குழந்தை பிறக்கல. ரிஷிசிரிங்கர் புத்திர காமஸ்டி யாகம் நடத்தி வச்சார். அந்த யாகத்திலே மாம்பழமும் பாயசமும் வந்தது, பங்கு போட்டு கொடுத்தார். அந்த யாகத்தை நடத்துகின்ற வரைக்கும் தசரதனும் 3 தேவிமார்களும் தவத்திலே ஆழ்ந்திருந்தார்கள். பூஜை புனஸ்காரங்களிலே தங்களை இணைத்திருந்தார்கள் என்று குறிப்பு ராமாயணத்தில் இருக்கு. அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்றால், போய் எனக்கு பிறந்திய சனியனே அப்படின்னா, இது குருவா இருந்ததுன்னா குரு பிறந்திருக்கும். இது சனிக்கு சனி பிறக்கும். அப்ப பிறந்தது குட்டி சனின்னு சொன்னா பெத்தது பெரிய சனியன் தானே. பிறந்தது குட்டி சனியன்னா பெத்தது பெரிய சனிய. இது தெரியாமல் தான் இவங்க என்னவோ தற்புத்திர மாதிரி. அது ஒரு முறை ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி, ராமாயணம். அந்த சொற்பொழிவாளர் அப்படியே விமர்சிக்கிறார், ரொம்ப என்ன சொல்ற, உணர்ச்சி பூர்வமாக விமர்சிக்கிறார். ராமன் தாய் தந்தை சொல்லி தட்டவே இல்லை, கடவுளை போல அவரை மதித்து பூஜனை செய்தார் அப்படின்னு. இந்த அப்படி திரும்பி பார்த்தா இங்க அப்படியே ஒவ்வொரு கணவன் மனைவி அப்படியே தங்களை தெய்வீகம் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ராமன் கடவுளை நினைச்சானா தசரதனும் கோசலையும் அப்படி இருந்தாங்க. நீயும் மனைவியும் திருவாத்தனுக்கு, உங்க திருவாத்துக்கும் பிறந்தது, அது எப்படி உங்களுக்கு கும்பிடும்? அப்போ விதை எப்படியோ செடி அப்படித்தான், செடி எப்படியோ விதை அப்படித்தான். மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல். இதுதான் உலக நியதி, பரிணாம நியதி. எனவே எப்படிப்பட்ட தாய் தந்தைக்கு ராமனை போல் பிள்ளை பிறக்கும் என்றால், தசரதனும் கோசலையும் போல் இருந்தால் ராமன் போல பிள்ளை பிறக்கும். ராவணனும் மண்டோதரியும் போல இருந்தா எப்படி இருக்கும்?
அதனால் இந்த பதிவில் எல்லாம் பெற்றோர்கள் தவம் மாற்றி அறமும் செய்தால் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி. இலைப்பினை நீக்க இரு வழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடியில் முதல்வன் விளைக்கும் தவம் அறமே துணையாமே. 2 தான் வாழ்க்கை. மனதை கட்டுப்படுத்துவதற்கு தவம், பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அறம். அப்ப மனம் விரிந்தால் தானே பாவம் பிறக்கும். மனம் கட்டுப்பட்டு விட்டால் இல்லையா? மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியினில் மறிவு தோய்ந்திட மனம் விரிந்து அறிவாகும் மாபதம் எய்திடும் மனம் அறிவான மனிதனும் தெய்வமே. இப்ப மனம் அறிவாக மாற்றம் பெற்றுவிட்டால் பாவங்கள் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. எனவே பெற்றோர்கள் தவம் ஆற்றி அறமும் செய்தால் பிள்ளைகளை வழி வழியாய் இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். இதுல அற்புதமான ரகசியம். இப்ப நானும் என் மனைவி அப்படியே சூப்பரா இருந்துட்டா அடுத்து 7 தலைமுறைக்கும் நான் சொத்து சேர்த்து வச்ச மாதிரி புண்ணியம் சேருமா அப்படின்னா, ஒவ்வொரு தலைமுறையிலேயும் தூய்மை தொடரும். 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறி. ஏன் என்றால் இந்த பிறவி தொடர் என்பது 7 தலைமுறைகள், 140 வருஷம் இல்லையா ஒரு பதிவுடைய தாக்கம். அப்ப எல்லா பதிவுகளும் தூய்மை பெற்று வினை பதிவுகளே தீவினை பதிவுகளே இல்லாது அழிந்து போக வேண்டும் என்றார் 7 தலைமுறைகள் ஆகும். 8வது தலைமுறையிலே தான் ராமனை போல் கிருஷ்ணனை போல் அவதார புருஷனாக தெய்வ குழந்தையாக பிறக்குமே அன்றி அதற்கு முன்பு சாத்தியம் இல்லை. எனவே பிள்ளைகளை வழி வழியாய் இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். எப்படி? ஒரு பிறப்பில் தாய் தந்தை தவம் செய்து அறமாற்றி வாழ்ந்தால் இதன் தாக்கம் அந்த சந்ததிக்கு போகும், மகன் மகளுக்கு போகும். அதனால் அவருடைய எண்ணத்திலே இந்த தர்மத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்ப புதிய தீவினைகளை செய்ய மாட்டார்கள். ஏற்கனவே செய்த தீவினை விளைவு தருகின்ற போது அதை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொள்வார்களே தவிர எனக்கு கஷ்டம் வந்துச்சு அதனால் நான் செய்வேன் என்று இன்னொருவர் ஏமாற்ற மாட்டார்கள். தான் ஏமாந்தாலும் இன்னொருவரை ஏமாற்ற மாட்டார்கள். அப்போ ஏமாந்தது வினைப்பதிவு. இதன் காரணமாக இன்னொருவரை நான் ஏமாற்றினால் அது புதிய பாவமாக மாறும். அப்ப இன்றைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறது சொன்னால், ஏமாற்றுவதற்கு பயப்படுவதில்லை, ஏமாந்து போனதற்கு வெட்கப்படுவதும் இல்லை. இதுதான் இன்றைய சமுதாயம். முடிஞ்சா ஏமாத்து, எதுக்கு அதுக்காக போய் கவலைப்படுற? ஏமாத்து கிடைக்காம போவான், 2 பங்கு ஏமாத்தலாம் விடு. அப்ப ஏமாற்றுவதற்கும் பயப்படுவதில்லை, ஏமாந்து போனதுக்கு வெட்கப்படுவதும் இல்லை. இப்படி ஒரு சமுதாய வாழ்க்கை இருந்தால் எப்படி தூய்மையாகும்? பாவங்கள் கூடிக்கொண்டே போகும். எத்தனை கோவிலில் போய் உருண்டு உருண்டு கும்பிட்டாலும் இறைவன் கை கொடுக்க மாட்டான். விளைவாக வருபவனே அவன் தானே. அவன் தந்த தீர்ப்பு தான் இந்த நன்மையும் தீமையும். யார் தடுக்க முடியும்? எனவே பிள்ளைகளை வழி வழியா இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். பிள்ளைகளும் பெற்றோரும் வினை தொடராம். அதாவது வினை இல்லாத விளைவு கிடையாது, விளைவு இல்லாத விளைவு கிடையாது. மகாபாரதத்துல 2 குறிப்பு கொடுப்பார். இதிகாசத்தின் துவக்கத்திலே நகுசன் என்ற ஒரு கதாபாத்திரம்.
மிகப்பெரிய சக்கரவர்த்தி. ஆனா புலன் இன்பங்களில் நாட்டமே கிடையாது. மேல ஞானி மாதிரி போவான் வருவார், எதுலயும் நாட்டம் இருக்காது, உணர்ச்சி வயப்பட்ட நிலை இருக்காது. இப்படி இருக்கிற ராஜா நாங்க பார்த்ததே இல்லையே. ராஜாக்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும்? கண்ணசோர் பாட்ட சொல்லுவாரு, மனம் விரும்பி தவறு செய்வோர் மாளிகையில் இல்லையோ, புது மலருக்காக தூது அனுப்பும் மன்னவர்கள் இல்லையோ. அப்படித்தானே எங்க காலேஜ்ல யூனிவர்சிட்டியில நடந்தது. இப்படி இருக்கிற போது இவர் என்ன இப்படி இருக்கிறாரு என்று அவங்க மந்திரிகளுக்கு மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். சரி கேட்டாங்க. அவர் சொன்னா, எனக்கு இந்த வாழ்க்கை நாட்டம் இல்லை, இந்த பிறவியிலேயே நான் முடிந்து போக, மீண்டும் நான் பிறக்கக்கூடாது. உடனே ராஜகுரு எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் செய்த மிக பெரும் புண்ணியம், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்தால்தான் மீண்டும் பிறக்காமல் இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்றது? இந்திரலோகத்துக்கு போ, மாய உலகம். அந்த மாய உலகிலே மது மாது எல்லாம் நிறைய இருக்கும், குடிச்சு குடிச்சு கூத்தாடு, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. போனா முடிஞ்சது கதை. இது ஒரு இன்சிடென்ட் ஆச்சா. ரெண்டாவது குறிப்பு எங்கன்னா, கர்ணன் அர்ஜுனன் போட்ட அம்புகள் எல்லாம் உயிரை போக்க முடியவில்லை. கண்ணபுரான் சொன்னார், அர்ஜுனா, அவன் செய்த தர்மங்கள் அவனை காத்து கொண்டிருக்கின்றன, உன்னுடைய அம்புகள் ஒன்றும் செய்ய முடியாது, பேசாம நீ சும்மா உட்கார், நான் போய் வேலையை பார்த்துட்டு வரேன் என்று போய் அந்தன வேஷத்துல யாசித்தான். கர்ணன் சொன்னா, மாளிகையில் இருந்த போது அல்லலி தந்தது வாஸ்தவம் தானா தானா, போர்க்களத்தில் அர்ஜுனன் அம்பால் உயிர் போயிடுச்சா இல்லையா என்று தெரியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில வந்து யாசகம் கேட்கிறியே, யாக்கை அறத்தலோ அகத்தலோ புறத்தலோ அறியேன், உயிர் உள்ள இருக்கதா வெளியே போயிச்சா தெரியலையப்பா, தயவு செய்து இருக்கிற பொருளாக கேள், நான் உங்ககிட்ட முதல்ல கேட்டுறேன்னாரு. அப்படி என்றால், கர்ணா, நீ செய்த புண்ணியத்தை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடு. வறுமைக்கு வந்த அந்த புண்ணியத்தை கேட்கறான் பாருங்க. இதுல இன்னொரு கணக்கு இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல, பணம் புண்ணியமாகும், புண்ணியம் பணமாகும், புண்ணியம் பணமாகும், பணம் புண்ணியமாகும், எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. அது போல இங்க கண்ணபுரான் ஏன் புண்ணியத்தை கேட்கிறாரு? வறுமைக்கு வந்த அந்தணன் புண்ணியத்தை கேட்பானா? புண்ணியம் வந்தால் பணம் தானே வரும், அது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த புண்ணியம் இருக்கின்ற வரைக்கும் உயிர் போகாது, அதை வாங்கினா தான் போகும். ஸோ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா டெபிட் பேலன்ஸ் இருக்கக்கூடாது, கிரெடிட் பேலன்ஸ் இருக்கக்கூடாது, நில் பேலன்ஸ், அப்பதான் அக்கௌண்ட் க்ளோஸ். அப்போ ஒரு ஜீவன் முக்தி பெற வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்க புண்ணிய கணக்கும் நில், பாவ கணக்கும் நில், அப்பதான் அக்கௌண்ட் க்ளோஸ். அதனால் சுவாமி சொல்றாங்க, பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும் பிள்ளைகளும் பெற்றோரும் வினை தொடராம், பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவார். இப்படி அற்புதமான ஒரு பிறவி தொடர், ஆத்ம ரகசியம். இதை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துவிடும். மயக்கம் தெளிந்து விட்டால், மாயை விலகிவிட்டால் அறம் சூழும். அதாவது மனத்துக்கண் மாசு இளன் ஆதல், அனைத்து அரண் ஆகுல நிரப்பெற. அப்ப வாழ்க்கையின் நோக்கம் என்ன? மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். அதைத்தான் மகர் சொன்னாங்க, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும், சேவைமட அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வுடன் தவநிலைக்கு வந்த ஐயா வாழ்த்தலாம்.
வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஒரு அருமையான சிந்தனை வழங்கிய மூத்த பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினார் பழனிசாமி வேலுசாமி ஐயா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் அடியேன் பாடுகின்றேன். பிரம்மஞான பாடல் பாடுவதற்காக சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாடுவதற்காக மைதிலி தீரதயன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் மின்னாம் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மழைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மழைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உடல் உயிர்களில் மதி உயர்த்தி இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவளின் நண்பர் குடும்பம், அவளின் உடல் நலம், மனோவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் இதே நிறுவப்படுகின்றது. இறைவரணம் குருவரணம் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை நிறைய உணர்ப்பினத்தில் சிறந்த முறையில வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகின்றார். வாழ்க விஜயம், வாழ்க விஜயம், வாழ்க வாழ்க நமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க நமுடன்.